வேறு வழி இல்லை. ஆடியோ லான்ச்சுன்னு வந்தாச்சு. நான் பேச நினச்சதே பேசிடுறேன். தவறாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவை வளர விடுவோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நான் அந்த இடத்துல பேசிக்கிறேன். இது ஆதங்கமாக கோபமானு எனக்கு தெரியாது. இதை எத்தனை சினிமா பீப்புள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். கடைசியாக நீயா நான் பார்த்தேன். சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க, சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. நல்ல கலகலப்பான ஒரு நீயா நானா. அங்கே பேசின எல்லா விஷயங்களையும் நான் 100% நான் ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில், அங்கே சொல்லி என்ன பண்ணுறது, யாருக்காலையும் விழுகாது, அப்போ இங்கே சொல்லினா எப்படி எல்லாரும் கேட்டுருவீங்க அப்படின்னு. என்னன்னா, விமர்சனம் பண்ணுறவங்க சொல்கிற வார்த்தை, அவங்களும் தொழில் தானே பண்ணுறாங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், அப்போ அது பிஸ்னஸ்னா நீங்கள் படம் எடுக்கிறது பிஸ்னஸ் தானே. அதுக்கு கோபிநாத் சார், எஸ் இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ், ஐ நோ தட். எல்லாமே பிஸ்னஸ் தான், பணம் சம்பாதிக்க எல்லாமே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டா இங்கே மாரல் கெட்டு போயிடும். தெர் இஸ் அ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிஸ்னஸ் என்றால், சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை 1 மாதம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்டில் நிற்கும். விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாமல் இருந்து பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. அடுத்த படம் வரும் பண்ணலாம். 2 பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்த கருத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். சினிமாவை வாழ விடுவோம், சினிமாவை வளர விடுவோம். ஒரு புது பட ஒரு சின்ன ஒரு சின்ன டீம் நாங்கள் படம் எடுத்துருக்கோம். இந்த படம் உங்களை என்ன பண்ணும் நான் சொல்லிடுறேன். இந்த படம் உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். எப்படின்னு கேட்டால், உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க, காலையில் எழுந்துச்சு 1 hour ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ஒரு டச்சிங் இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்தில் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் எனக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் இந்த படத்தை அக்டோபர் 31 தியேட்டரில் வந்து பாருங்கள். பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு படத்தை பற்றி எழுதுங்க. ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்கள். எல்லாருமே வந்து படம் பாருங்கள். நன்றி. யாருக்கா நன்றி சொல்ல மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.